அழுக்கை மிதித்தார்கள், அழுக்கோடு வந்தார்கள், அழுக்கோடு வந்து குந்தினார்கள். ஆனால் கேட்டால் சொல்லுவார்கள், அது இயேசுவின் நாமத்தில் எல்லாம் போயிடும். இல்லை, இயேசுவின் நாமம் வல்லமை உள்ள நாமம்தான். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, பாவங்களை மறைக்கிறவன். நீங்க சபைக்குள்ள வந்துட்டும் உலகத்தை விட்டு சபைக்குள்ளே வந்ததற்கு பிறகும் பாவத்தை மறைக்கலாமா? மறைக்கலாமா? ஏன் மறைக்கலாது? மறைக்கலாம். கடந்த காலங்களிலே துணிகரமான எத்தனையோ பாவங்களை செய்திருக்கலாம், அதை மறைக்கலாம். ஆனால் அங்க வசனம் சொல்லுகிறது, அவைகளை விட்டு விடுகிறவனோ அவனுக்குத்தான் என்ன கிடைக்குது? இரக்கம் கிடைக்குது. நல்ல கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இப்ப நானாக பார்க்க வேண்டும், காலை திருப்பி நானாக அந்த தண்ணீர் அண்டைக்கு செல்ல வேண்டும். நானாக என்ன செய்ய வேண்டும்? அதை கழுவ வேண்டும். கழுவினதற்கு பிற்பாடு மனம் இருக்காதா? இருக்கும். அதை போட்டு தேய்க்க வேண்டிய வண்ணமாக சில சோப், ரின்ஸோ இப்படியான காரியங்களை பயன்படுத்தி என்ன செய்ய வேண்டும்? கழுவ வேண்டும். அதை மிகவும் கட்டியாக கழுவ வேண்டும். இப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. இயேசு எனக்காக அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், அது எல்லாம் முடிந்தது. அப்படியானால் ஏன் இன்னும் உலக ஜனங்கள் ரட்சிக்கப்பட முடியாதபடி உலக ஜனங்கள் ஏன் இன்னும் சாபத்துக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, அவர் எனக்காக மாத்திரமல்ல உலக ஜனங்கள் அனைவருக்குமாகவே அவர் இந்த உலகத்திற்கு வந்து சிலுவையில் என்ன செய்யப்பட்டார்? அடிக்கப்பட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அனைவருக்குமாகவே உயிரோடு எழுந்திருக்கிறார். நானாக திருந்தாவிட்டால் யாரும் என்னை என்ன செய்ய முடியாது. நீங்களாக திருந்தாவிட்டால், நீங்களாக பார்த்து கழுவாவிட்டால் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் சொல்லுவது. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். என்ன பாவமாயிருந்தாலும் மறைத்தால் வாழ்வு இல்லை. பாருங்க,